சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சென்னை மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அனைத்தும் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வகையில் உரமாக மாற்றப்படுகின்றன. இதுவரை குப்பைகள் மூலம் 3000 மெட்ரிக் டன் உரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சியான சென்னையில் குப்பைகள் அதிக அளவில் சேர்வது வழக்கம். அப்படி சேரும் குப்பைகள் அனைத்தும் மண்டலங்களிலிருந்து சேகரிக்கப்பட்டு மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் தரம் பிரிக்கப்படுகிறது. பின்னர் அவை மறுசுழற்சிக்கும் உரம் தயாரிக்கவும் அனுப்பப்படுகிறது. சென்னையில் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 1,54,000 மெட்ரிக் டன் மக்கும் குப்பைகளும் 71,000 மெட்ரிக் டன் மக்காத குப்பைகளும் தரம் பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு எங்களுக்கு 50 டன்னு கெப்பாசிட்டி போதா, வாரத்துக்கு 350 டன் வருது. அதனால் 350 டன்னை நம்ம ப்ராசஸ் பண்ணால் 10 டன்னு தான் நம்மளுக்கு கையில் கிடைக்கும். அந்த 10 டன்னை தான் உரமாக்கி இங்கே இது பண்ணியிருக்கோம். சென்னை மாநகராட்சியில் சேகரிக்கப்பட்ட குப்பைகள் மூலம் கடந்த ஒரு வருடத்தில் 3000 மெட்ரிக் டன் உரம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அப்படி தயாரிக்கப்பட்ட உரம் தமிழ்நாடு கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு நிறுவனத்தின் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பூங்காக்கள் மற்றும் பிரதான சாலைகளில் உள்ள மைய தடுப்புகளில் உள்ள செடிகளுக்கும் உரம் பயன்படுத்தப்படுகிறது. விவசாயத்திற்கு 1 கிலோ உரம் 1 ரூபாய்க்கும், தமிழ்நாடு கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பிற்கு 1 கிலோ 3 ரூபாய் 10 பைசாவுக்கும், பொதுமக்களுக்கு 1 கிலோ 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் சென்னையில் கூடுதலான இடங்களில் குப்பைகளை மறுசுழற்சி செய்து உரமாக மாற்றினால் சென்னை மாநகரம் மிகவும் தூய்மையாக மாறிவிடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் ஆனந்தன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.